பாக்குறதுக்காக. மெஸ்ஸி விளையாடுவாருன்னாங்க, மெஸ்ஸி மேட்ச் விளையாடுவாருன்னாங்க, மெஸ்ஸி பெனல்டி அடிப்பாருன்னாங்க, மெஸ்ஸி வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுட்பால் தருவாரு அப்படிலாம் சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கல. அவர் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு ஹாய் மட்டும் காமிச்சிட்டு ஒரு ஃபிளை விசிட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருப்பாருங்க. அதுக்கு மேல இல்ல. உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்த லைக் க்ரௌட் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேர் எல்லாம் உடைச்சு அந்த பேனர் எல்லாம் கிழிச்சு அங்க ஒரு சுச்சுவேஷனே கிட்டத்தட்ட நாங்க சரி இங்க டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா 2 மணி வரைக்கும் அந்த ஷோ. பட் நாங்க ஒரு 11:30-12 போல கிளம்பிட்டோம். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெஸ்ஸி வரும்போது அவரை பார்க்கவே முடியல. சரி எல்லாரும் கொஞ்சம் நகருவாங்க, கடைசியாவது தலைவன் ஒரு ரவுண்டாவது அடிப்போம், கிட்டையாவது பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அவர் உடனே டக்குன்னு கிளம்பிட்டாரு. அண்ட் எல்லாரும் அதுக்கப்புறம் சேர் எல்லாம் எடுத்து உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஒன்னா போதும், ஏதாவது லத்தி ஸ்டார்ஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. அது தெரியல எனக்கு கரெக்டா. பட் ஆனா நாங்க எதிர்பார்த்து போனது ஒண்ணு, இங்கேருந்து பிளைட் எல்லாம் புடிச்சு அங்க போய் ரூம் போட்டு தங்கி அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா 15-20,000 செலவு பண்ணிருக்கோம். பட் ஆனா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் வந்து மெஸ்ஸி இந்த மாதிரி கை காட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டோம். இவ்வளவு செலவு பண்ணி போயிருக்க மாட்டோம் எஃபோர்ட் எடுத்து. பட் இதுல யார் தப்புன்னு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா இஃப் நாட் ஃபார் மெஸ்ஸி போயிருக்கவே மாட்டோம். அது வந்து நாங்களும் வந்து ட்விட்டர்ல தான் பாக்குறோம். ஒரு 70,000 வந்திருக்காங்க ஸ்டேடியம் அப்படிலாம் சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா தான் இருந்தது. அந்த ஸ்டேடியம்ல ஒன்னும் வேகன்ட் ஸ்பேசஸ் எல்லாம் இல்ல, ஃபுல்லா தான் இருந்தது. நாங்க எடுத்திருந்த டிக்கெட் வந்து 4,500 ஒரு டிக்கெட் எடுத்தோம். அது அது வேற. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெஸ்ட்லெஸ் ஆகி அந்த பெரிகார்ட் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள போய் சேர்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேனர்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி அதான் நாங்க தப்பிச்சு வந்தா போதுன்ற மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன். இப்படி எதுவும் நடக்கல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஸோ தப்பிச்சு வந்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஒன்றும் ஸ்டாம்பீடு மாதிரிலாம் ஆகல. ஆமா இப்போ நாங்க தான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல சரி எங்களால எதுவும் பண்ண முடியாது, நாங்க வந்துட்டோம். 20,000 30,000 கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெளிப்படுத்துறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.